சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா நான் உடத்தில் இந்த விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன். என் மீது உனக்கு உண்மையான மதிப்பெண் இருந்தால் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை புரிந்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னை நீ உள்ளே அழைக்கும் பட்சத்தில் நான் வந்த காரணத்தையும் உனக்கு தர நினைக்கின்ற விஷயத்தையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வருவது சில காலமாகவே தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சாயப்பா உன்னை தேடி வருகிறார் என்பது நடக்குமே, ஆனால் நிச்சயமாக உனக்குள் எந்த விதமான குழப்பங்களும் வர வேண்டாம். ஆனால் சில காலமாக நாம் அடிக்கடி உன்னை தேடி வருகிறேன், அடிக்கடி உன்னோடு பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக அது யோசிக்க வேண்டிய விஷயம்தானே. ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது ஒன்று. அதை நடத்தி வைக்க சாயப்பா வருவான், அல்லது அதை தடுக்க சாயப்பா வருவான். நல்லது என்றால் அதை நடத்தி வைத்திடவும், அதுவே உனக்கு தீயது என்றால் அது உன் வாழ்க்கை நடக்காமல் தடுத்து நிறுத்தவும் சாயப்பா முன் இருப்பேன் என்பதனை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, இதில் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா? அப்படி இருக்கும்போது இன்று உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக கவனித்து உண்மையை சொல்ல துடிக்கும் சாயப்பாவிற்கு என் குழந்தை நிச்சயமாக நீ கொஞ்சம் என்னவென்று செவி கொடுத்து கேட்டால் மகிழ்ச்சி அடைவேன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையின் மீது நான் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை விட, ஒரு தகப்பனாக தன் குழந்தைகளின் வாழ்க்கையை எப்படி வழி நடத்துவேனோ அப்படி நான் வழி நடத்துகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட இன்னலிலும் சோதனையிலும் சாயப்பாவுடன் இருந்து உனக்கு கை கொடுக்கிறேன் என்பதுதானே உண்மை. நான் உன்னை எந்த இடத்திலும் விட்டு விடுவதில்லை. எந்த நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக நினைப்பதும் கிடையாது. உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அதை உனக்கு உணர்த்தி சொல்லிவிட நான் எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதுதான் உண்மை அல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அனுபவ பாடங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? அதுவும் நீ தாமதமாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றாய். எழுதியது எளியது, படிக்கத்தானே நடக்கும். அதாவது உன் தலையில் எழுதிய விஷயம் எழுதியது போலத்தான் நடக்கும். பணம் கொடுக்கின்ற தைரியத்தை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. பணம் என்ற ஒன்று இருந்தால் தைரியமாக எழுந்து வெளியில் செல்வது. பணம் இல்லை என்றால் ஒரு மூலையில் முடங்கி கிடப்பது தானே இன்று இயல்பாக மாறிவிட்டது. நீ நன்றாக யோசித்துப் பார் குழந்தையே. உன் தந்தையோ தாயோ பணம் இருக்கிறது என்றால் நன்றாக சிரித்து பேசுவார்கள். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார்கள். வெளியிலும் மகிழ்ச்சியாக செல்வார்கள். அதே நேரம் பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் முடங்கி விடுவார்கள். நம் எதிரில் இருப்பவர்கள் நம் பணத்தை பார்த்து தான் நம்மை மதிக்கிறார்கள் என்பதனை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் யாரையும் உன்னால் சந்தோஷப்படுத்த முடியாது. சில நேரங்களில் ஒருவரிடம் பேசி பேசி அந்த நிம்மதியை நீ இழப்பதை விட நீ அமைதியாக இருப்பது மேலானது என்பதனை புரிந்து எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை. எதிர்பாராத ஏமாற்றங்களும் பிரிவுகளும் ஒருவரை உயிரோடு கொன்று புதைக்கும். அதனால் தான் யாரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழக வேண்டும் என்று சாயப்பா அடிக்கடி உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நல்லவர்களை எல்லோரும் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அந்த நல்லவர்களுக்கு ஏதேனும் தேவை இருந்தால் அதை ஒருபோதும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் இந்த மனிதனுடைய இயல்பான குணங்கள். இதைத்தான் அவர்கள் இயல்பாகவே தனக்குள் வைத்திருக்கிறார்கள். யாரிடம் இருந்தும் நமக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு, யார் நமக்கு எதை செய்வார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்துவிட துணிந்துவிட்டால் அது போதும். இதனை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு உறுதியாக கொடுக்கப்படுகிறது என்பதை முதலில் நீ தெரிந்து என்ன நடக்கிறது என்று என் குழந்தை எதையும் நினைத்து நீ கலங்காதே. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை கடுமையானது என்று நீ யோசிக்கின்றாயா? நிச்சயமாக இதைவிட எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கின்ற இந்த மனிதர்களை சற்று சிந்தித்துப்பார். நீ அனுபவிப்பது எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்று உனக்கே புரிய வரும். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று உனக்கு நிச்சயமாக தெரிய வரும். என் அன்பு குழந்தையே, வயது முதிரும் நேரம் கவனிக்க யாரும் இல்லாமல் விடப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறதல்லவா?
அதைவிட கொடுமையான நிலை என்ற ஒன்று இங்கு இருக்கிறதா என்று என் குழந்தை. அப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஒருவருக்கு தன்னை கவனிக்க யாரும் இல்லாமல் ஒரு நிலை கிடைக்கிறது என்றால் அந்த இடத்தில் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமானது அவர்களின் பாவங்கள், பூர்வ ஜென்ம பாவங்கள், கர்ம வினைகள் அதிகமாக இருப்பதுதான் இவர்களை பாடாய்படுத்தி எடுக்கிறது என்று என் குழந்தை சில நேரங்களில் எல்லாம் என் குழந்தையிடம் நான் சொல்வது சற்றென்று எதற்கும் அழக்கூடாது. ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ அழுது அழுது பழகிவிட்டாயானால் உன்னை சுற்றி எந்த நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்காது. உன்னை தேடி எந்த உண்மையான விஷயங்களும் வராது. மேலும் மேலும் உனக்கு வேதனைகளைத்தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, அழுதால் நீ தோற்று விடுவாய், அழவில்லை என்றால் பைத்தியமாகி விடுவாய். இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால். தோற்று விடுவோம் என்று உறுதியானவர்கள் நீ தோற்கக்கூடாது என்ற பிடிவாதத்தோடு நீ நடந்தால் போதும். அதைத்தான் சாயப்பா உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பா என்னை உன் அப்பனாக நினைத்தால் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். உறவுக்காரர்களிடம் எப்பொழுதுமே சொந்த பந்தங்களிடம் சரி பழகும் பொழுதும் சுண்ணாம்பு போன்று நீ பழக வேண்டும். ஏன் தெரியுமா? அதை நாம் தேவைக்கு அதிகமாக அளவுக்கு மீறி எடுத்து விட்டோமானால் வாய் வெந்துவிடும். அதுபோலத்தான் இந்த உறவுகளோடு உன்னுடைய நெருக்கம் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இவர்களுடைய நெருக்கமும் பழக்கமும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான கஷ்டங்களை கொடுத்துவிடும். அளவுக்கு மீறி செல்லும் பொழுது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல உனக்கு கிடைத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களை, இந்த தருணங்களை என்னவென்று உனக்கு உணர வைத்த நான் இனியும் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை தேடி வந்து உனக்கு அத்தனை நம்பிக்கையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும்போது இதிலிருந்து எப்பொழுதும் நீ விரும்பியதை சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்படி உன்னை எப்பொழுதுமே சரியானபடி மீட்டெடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா என்றுமே உனக்காக உன் அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் உனக்காக தரக்கூடியவன். இதை ஒருபொழுதும் நீ மறுக்காதே. காரணம் இல்லாமல் கலைந்து போக இது கனவு கிடையாது. உயிர் உள்ளவரை தொடரக்கூடிய உண்மையான ஒரு பந்தம், உனக்கும் எனக்கும் இடையிலான ஒரு பந்தம். என் குழந்தையே, இதையெல்லாம் எப்பொழுதும் நீ தெளிவாக தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது எல்லா விஷயங்களுக்குமே உனக்கு சரியாகவே நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கென்று நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பாவின் அன்பு உன்னை எப்படியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் ஈடெடுத்துவிடும் என்பதை நீ நம்புவது உண்மைதானே? உனக்கு விரும்பியது எல்லாம் சரியாகவே கிடைக்கும் என்பது நீ யோசிப்பது உண்மைதானே? அப்படியானால் அப்படி நன்மை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற சில உறவுகள் உன்னை எந்த அளவில் வேதனைப்படுத்தி இருந்தாலும், எந்த அளவில் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் அந்த உறவுகளை எல்லாம் நீ ஒருபொழுதும் எண்ணி கலங்காதே. இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கே நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்று நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு இந்த சாயப்பாவை நம்புகிறாயோ அப்பொழுதே சாயப்பா உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதை நீ கவனித்து விடுவாய். உனக்கு நான் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலையும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பொழுதுகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்தது எல்லாம் ஒரு கனவாகவே இருந்துவிட்டு போகட்டுமே. இனி உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டால் அது போதும். உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்பது உனக்கு புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென யார் இருக்கிறார்கள், உனக்கென என்ன இருக்கிறது, ஒருவர் உன்னோடு நடந்து கொள்ளும் விதம், உன்னை விட்டு இவர்கள் விலகுகிறார்களா இல்லையா என்பது போன்ற மிகப்பெரிய மனக்குழப்பத்தை எல்லாம் உனக்கு தருகிறது என்றால் அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது. உன்னை விட்டு ஒருவர் விலக முடிவெடுத்திருக்கிறார் என்றால் அவரினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவரின் நடவடிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்கும் தெரியுமா? எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இவர்களுடைய நடவடிக்கைகளை நான் சொல்கிறேன். இனிமேலாவது ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டு யாரிடமும் நீ தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ளாதே. எப்பொழுதுமே நீ அனுப்புகின்ற செய்திகளுக்கு தாமாக பதில் வரும். எப்பொழுதுதான் கைபேசியை எல்லோரும் வைத்து அதில் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அல்லவா? அதன் வழியாக ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளும்போது அதை பார்த்துவிட்டு பார்க்காதது போல் இருந்து கொள்வதும் பதிலை கொடுக்காமல் இருப்பதும் இவர்களுக்கு வழக்கமாகிவிடும். அடுத்து உன்னுடைய அழைப்பை அலட்சியம் செய்வார்கள். பிறகு உன்னுடன் முன்பு பேசியது போல் இல்லாமல் குறைந்த நேரம் மட்டுமே பேசுவார்கள்.
அதன்பின் மரியாதை குறையும். முன்பு இருந்தது போல் மரியாதை இருக்காது. முடிவாக மற்றவர்கள் முன்பு உங்களை அவமானப்படுத்தி பேசுவதற்கு ஒருபோதும் யோசிக்கவே மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவர்களாகவே விலக்குவதற்கு முன்பு நீயாக விலகி விடுவது உனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னை வருத்திக் கொள்வாய். என் அன்பு குழந்தையே, யார் மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லி நீ வருந்திக் கொண்டிருக்காதே. யாரும் இங்கு நிரந்தரமும் இல்லை. எந்த மனிதர்களும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போலத்தான் நடந்து கொள்கிறார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியாக நடப்பதை நீ கட்டாயம் என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கென்று நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லாவற்றிலுமே இனி உனக்கு புரியக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, சாயப்பாவின் அன்பு ஈடு இணை இல்லாத அன்பு. எதிர்பார்ப்பில்லாத சாயப்பாவின் அன்பு எதையும் உன்னிடத்தில் கேட்கக்கூடியதல்ல. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த அன்பு உனக்கு உறுதியாக கொடுக்க நீ விரும்பி அத்தனையும் இந்த அன்பு உனக்கு நிறைவாக நீ ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம், இந்த தருணம் இனி உனக்கு நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக உனக்கு புரிய வைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அத்தனையிலும் நீ அடையக்கூடிய நம்பிக்கையும் அத்தனையிலும் அடையக்கூடிய மாற்றங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்குள் இது கொடுக்கும் நம்பிக்கை வாழ்க்கை முழுமைக்குமே உன்னை பேராசைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பாவிற்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடத்திட வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கை நான் நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக வெற்றியை நிச்சயமாக கொடுத்திட வேண்டும் என்பது மட்டும்தான். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.